சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த காவியத்தை அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தூக்குசீர் திரு தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு நாம் நீலநக்கருடைய வரலாற்றுக்குள்ளே நுழையலாம். கடந்த 2 வாரங்களில் நீலநக்கர் என்பவர் சாத்தமங்கை என்று சொல்லக்கூடிய தலத்திலே பிறந்து வாழ்ந்தவர் என்றும் அவர் வைதிக அந்தனர் குலத்திலே வேதம் ஓதுகின்ற அந்தனர் குலத்திலே தோன்றியவர் ஆயினும் ஆகம முறைப்படியும் வழிபாடு செய்யக்கூடியவராக அவர் இருந்தார் என்பதையும் 3 வகையான முத்தியை வளர்க்கக்கூடியவராக இருந்தார் என்பதையும் இறைவனுடைய பூஜையை முன்னின்று செய்பவராகவும் அடியார்கள் பூஜையை முன்னின்று செய்பவராகவும் அதிலே மாறிலாத உவப்பு உடையவராகவும் அவர் இருந்தார் என்ற வரலாறையும் ஒரு திருவாதிரை நாளிலே தனது இல்லத்திலே பூசை முடித்து ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த நியமத்தில் தன் மனைவியுடன் பூசை பொருள்களையும் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சென்றார் என்றும் அங்கே பெருமானுக்கு அபிடேகங்கள் முதலான பூசை முறைகளை எல்லாம் செய்த பிறகு ஆலயத்தை வளமாக சுற்றி வந்து ஒரு இடத்திலே அமர்ந்து 5 எழுத்தை பதி விதி என்னும் 5 எழுத்தே என்று அதை கணிக்கின்ற முறைப்படி மனத்துக்குள்ளாகவே 5 எழுத்தை அவர் கணித்து வந்தார் என்றும் அப்பொழுது சிவலிங்க திருமேனியின் மீது அவருடைய மனைவியார் அருகே இருந்து இவைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவலிங்கத்தின் மேலே ஒரு சுதை சிலம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷமிக்க சிலந்தி பூச்சியானது சிவலிங்க திருமேனியின் மீது விழ அதனை கண்டு பதைத்து போய் குழந்தையின் மேலே சுழந்து விழுந்தால் எப்படி தாய் பரபரப்பாலோ அப்படி ஒரு அன்போடு பரபரத்து அவருடைய மனைவியார் சிவலிங்க திருமேனியை ஊதி அந்த சிலம்பியை அப்புறப்படுத்த 5 எழுத்தை கணித்து கொண்டிருந்தவர் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கின்ற பொழுது திருமேனியை அம்மையார் ஊதி கொண்டிருப்பது வாய் எச்சில் பட ஊதி கொண்டிருப்பதை பார்த்து மிகுந்த கோபமுற்று பெருமானுடைய திருமேனியை உனது எச்சில் கொண்டு அசுத்தம் செய்தாய், இது அனுசிதம், ஆகம முறை பூசைக்கு எதிரானது என்று சொல்லி உன்னை நான் துறந்தேன் என்று மனைவியை ஆலயத்திலேயே விட்டுவிட்டு தான் மட்டும் இல்லத்திற்கு திரும்பி விட்டார் என்பதையும் இல்லத்திற்கு வந்து படுத்தார் என்பதையும் நம்ம சென்ற வாரம் வரையில் பார்த்தோம். தொடர்ந்து இன்றைக்கு அதிலிருந்து நாம் பார்க்கின்றோம். மனைவியார் செய்த அன்பினை மனத்திற்கொள்ள புனையும் 100 மணி மார்பர்த்தம் பூசனை திறத்தில் இணைய செய்கை இங்கு அனுசிதமாம் என்று எண்ணும் நினைவினால் அவர் தம்மை விட்டு அகண்டிட நீப்பார். என்ன இருந்தாலும் மனைவி செய்தது சரியான செயல். வேறு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு துணியை கொண்டு அதை துடைத்து நகர்த்தி இருக்கலாம். வேறு எவ்வாறு ஒரு வகையிலே அந்த சிலந்தியை அகற்றி இருக்க வேண்டும். ஆனால் தன் வாய் எச்சில் நீர்பட சிவலிங்க திருமேனியின் மேல் ஊதியது பூசை முறைக்கு ஆகம முறைக்கு எதிரானது, தவறானது, அனுசிதம். அனுசிதம் என்று சொன்னால் உசிதமானது அல்லது செய்யத்தக்கது அல்ல என்பதனாலே அவர் அந்த மனைவியை விட்டுவிட தீர்மானித்தாராம். அதுபோலே விட்டுவிட்டு உன்னை யான் இனி துறந்தனன் ஈங்கென உரைத்தார். ஆலயத்திலேயே அந்த பெண்ணை விட்டு விட்டார். கணவன் சொல்லுக்கு மறுசொல் பேசாத அம்மையார் அஞ்சும் உள்ளமோடு அவர் மருங்கு அணைவுற மாட்டார். அவர் பக்கத்திலேயே அந்த அம்மா போகலையாம். நஞ்சம் உண்டவர் கோயிலில் நங்கையார் இருந்தார். அம்மா கோயிலே இரவு தங்கிட்டாங்க. இவர் செஞ்சொல் நான்மறை நீலநக்கர் தாம் இரவு பஞ்சின் மெல்லனை பள்ளியில் பள்ளி கொள்கின்றார். இவர் வீட்டுக்கு போய் படுத்துட்டார்.
பள்ளிக்குள் பொழுதில் அயவந்தி பரமர்தாம் கனவில் வெள்ள நீர்ச்சடையோடு நின்ற மேனியை காட்டி உள்ளம் வைத்தமை ஊதி முன் துணிந்த பால் ஒழிய கொல்லும் இப்புறம் சிலம்பின் கொப்புள் என்றருள. படுத்துட்டாரு. தூக்கம் என்றால் ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கிறது. நனவாக தெரிகிறதா, கனவா நனவா என்று சொல்ல முடியாத ஒரு நிலையிலே பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறான். அயவந்தி பெருமான் காட்சி கொடுக்கிறான். காட்சி எப்படி கொடுக்கிறான்னா, வெள்ள நீர்ச்சடையோடு நின்ற மேனி, அவனுடைய சடாமுடியை விரித்து போட்டு இருக்கிறான். நம்ம சாதாரணமாக சாமியை பற்றி சொல்கின்ற பொழுது ஓங்கு சடாமுடி, அவருடைய சடையானது உயரமாக உயர்ந்து நிற்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே சாமி இப்போ என்ன செஞ்சோன்னா, குளித்து விட்டு, சில நேரங்களில் பெண்கள் குளித்து விட்டு வரும்போது அறகுறையாக தலையை முழுக்க துவட்டாமல் கொஞ்சம் நீரோடு அந்த தலையை விரித்து போட்டு இருப்பார். அந்த மாதிரி சுவாமி அந்த வெள்ள நீர் சடை, அவருடைய சடையிலே கங்கை இருக்கிறதா, அந்த கங்கையின் நீர்த்துளிகள் தெரிகின்ற மாதிரி சடையை விரித்து போட்டுக்கொண்டு இவருக்கு காட்சி கொடுக்கிறானாம். காட்சி கொடுத்து என்ன செய்கிறான் சுவாமி, உள்ளம் வைத்தமை ஊதி முன் துமிந்த பால் ஒழிய, உன் மனைவி என் பேரில் அன்பு கொண்டு என்னை ஊதினாலே, அவள் ஊதின இடத்தை தவிர மற்ற இடங்களெல்லாம் எனக்கு சிலம்பியின் கொப்புள் பார், அந்த சுதை சிலம்பி விஷச்சிலந்தி விழுந்ததுனால அந்த சிலந்தி மேலே பட்ட உடனேயே குப்புளம் ஏற்படும், அவ்வளவு நஞ்சுடையது அந்த சிலந்தி. ஆகவே அந்த மாதிரி சிலந்தி விழுந்ததுனால என்னுடைய உடலிலே ஏற்பட்ட புண்களை கொப்புளங்களை பார், அவள் எங்கே ஊதினாலும் அங்கே தான் கொப்புளம் இல்லை, மற்ற இடங்கள்லாம் வந்திருக்கு பாருன்னு சாமி தன்னை முன்னும் பின்னுமாக காட்டினாராம். உள்ளம் வைத்தமை ஊதி முன் துமிந்த பால் ஒழிய கொல்லும் இப்புறம் சிலம்பின் கொப்புள் என்ற, இந்த பக்கம் பாரு எனக்கு கொப்புளமாக வந்திருக்கு பாரு, அவள் எங்கே ஊதினாலோ அங்கே தான் எனக்கு கொப்புளம் இல்லை. தாயினை போல் என்னிடத்தில் அன்பு கொண்டு அவள் செய்த செயல் எனக்கு உவப்பானது என்று சுவாமி அவருக்கு காட்டுகிறார். நமக்கு இப்போ ஞாபகம் என்ன வரணும்னா, கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு ஞாபகத்துக்கு வரணும். சிவகோசரியார் இடத்துல சென்று சிவபெருமான் சொல்லுகிறார், அவனுடைய அறிவெல்லாம் நம் பக்கல் அறிவென்றும், அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவன் செய்கையெல்லாம் நமக்கு இனியவனவாம் என்றும் சிவகோசரியார் இடத்துல சிவபெருமான் சொல்க. கண்ணப்பனுடைய செயல்கள் அதே மாதிரி இங்கே நீலநக்கருடைய மனைவியார் ஊதி துமிழ்ந்தது தனக்கு இனியது என்று பெருமான் அவரிடத்திலே சொல்லுகிறார். உள்ளம் வைத்து எமை ஊதி, இந்த உள்ளம் வைத்தமைங்கிறது தான் அன்பின் மேலீட்டினால் தன்னிடத்திலே கொண்ட அன்பின் காரணமாக தாயினை போல் எனக்கு அவள் ஊதி என்னுடைய அந்த சிலந்தியின் விஷத்தை நீக்கினாள் என்று அவர் காட்டுகிறாராம். இங்கே வெள்ள நீர் சடையோடு ஏன் பெருமான் அப்படி விரிசடையோடு காண்பிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நயம் சொல்லுகிறார்கள். புனிதமான நதிகளிலே உயர்ந்தது என்று நம்ம சொல்லுவது கங்கை. அந்த கங்கை நதிக்கு உள்ள சிறப்பு என்னன்னாக்கா, பிறவி நோயையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றது கங்கை. கங்கையில் மூழ்கினால் அனைத்து பாவங்களும் போகும் அப்படிங்கிறது நம்முடைய இந்து மதத்தில், நம்முடைய பாரத தேசத்தில் அனைத்து மக்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. பாவங்களை நீக்க வல்லது, எத்தகைய தீங்கையும் நீக்க வல்லது. அந்த கங்கை நீரே அதனுடைய சடையில் இருக்குது, சிவபெருமானுடைய தலைமையில் அந்த கங்கை நீரே இருக்குது. அதனால் உடம்பில் ஏற்பட்ட அந்த கொப்புளத்தினுடைய வேகத்தை கூட விஷத்தை கூட அந்த கங்கை நீர் நீக்கும். ஆனாலும் அந்த கங்கை நீரை விட நீலநக்கருடைய மனைவியாகிய அவர் வாயினால் ஊதிய அந்த நீர் மிக உயர்ந்தது என்று காண்பிக்கிறார் சாமி. அதனால் தன் தலையிலேயே கங்கை நீர் இருக்குது, கங்கை நீருக்கு விஷத்தை போக்கும் ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட நதியை தன் தலையிலேயே வைத்திருந்தாலும் அவருடைய வாய் எச்சில் நீர் அந்த அன்பை காட்டினாராம். இங்கேயும் கண்ணப்பனை நம்ம நினச்சி பார்க்குறோம். அவன் தன் வாயிலிருந்து பொன்முகலி ஆற்றினுடைய நீரை வாயில் முடிந்த அளவு கொண்டு அதை ஊழ்வது போலே பெருமான் குடும்பித்தேவருடைய மேலே அவன்
அந்த நீரை அபிஷேகம் செய்தான். ஆனால் பெருமான் சிவகோசரியாரிடத்துல சொல்லும் பொழுது அவன் வாய் நீர் எனக்கு கங்கை நீரை விட மிக உகப்பானது என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கேயும் பெருமான் சொல்லுகிறாராம். கங்கை நீரை விட புனிதமாய் தம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களுடைய வாயிலிருந்து என் மேல் பட்ட அந்த எச்சில் நீரானது எனக்கு கங்கை நீரை விட உகப்பானது என்பதை காட்டுவதற்காக தன் சடையை விரித்து கங்கையே என்னிடத்தில் இருக்கிறாள் என்று காண்பதற்காக சடையை விரித்தார் என்று ஒரு நயம் சொல்கிறார்கள். கண்ட அப்பெருங்கனவினை நனவென கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலியை குவித்துடன் விழித்து இந்த கனவை பார்த்த உடனே அப்படியே திடுக்கிட்டு போனார். ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, சிவலிங்க திருமேனி மீது நீ உன் வாய் எச்சில் பட ஊதினாய், அதனாலே அது அனுசிதம் என்று மனைவியே விட்டுட்டு வந்துட்டார். கோபித்து கொண்டு இனி உன்னை நான் ஏற்கேன் என்று கோயிலையே விட்டுட்டு வந்துட்டார். ஆனால் அவள் செய்த அந்த செய்கை தனக்கு ஓப்பானது என்று எந்த சிவபெருமானை இவர் ஆகம விதிப்படி பூசை செய்கிறாரோ வழிபாடு செய்கிறாரோ அந்த சிவபெருமான் அந்த அம்மா வாய் எச்சில் பட ஊதியது எனக்கு விருப்பமானது என்று சொன்னவுடன் பதைத்து போனார், வியர்த்து போனார், துள்ளி எழுந்தார். கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்தன் அப்படியே கைகளை குவித்து கொண்டே எழுந்தார் என்று சொல்கிறார். பொதுவாக நம்ம எழுந்தவுடன் கைகூப்பி வணங்குவோம், ஆனால் கைகூப்பி கொண்டே எழுந்தாராம். இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம முன்னாடியே மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். மெய்ப்பொருள் நாயனாரை பார்ப்பதற்கு முத்தநாதன் சிவவேடம் புரிந்து அடியாராக உள்ளே வருகின்ற பொழுது அந்த மனைவியார் அங்கே அவருடைய மனைவி அவரை எழுப்புகிறார். ஒரு அடியார் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் தூக்கத்திலிருந்து அவர் எழும்பும் போதே கைகளை தலைமேல் குவித்து கொண்டு எழுந்தார் என்று சேக்கிழார் காட்டுவார். அப்படி பெருமானை எப்போதும் மனத்திலே நினைத்திருப்பதனாலே, அடியார்களுடைய திருவடிகளை எப்போதும் மனத்தில் சிந்தித்திருப்பதனாலே எழும்போதே கைகளை தலைமேல் குவித்து எழுந்தார் மெய்ப்பொருள் நாயனார். அதுபோல இங்கே தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார், அண்டர்நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார். அவருக்கு இப்போ நீலநக்கருக்கு அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. ஏன்னா பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார், விரிசடையோடு காட்சி கொடுத்திருக்கிறார். தன் மனைவி செய்த செயலை ஏற்றுக்கொண்டேன் என்பதை இங்கே தனக்கு காட்டி இருக்கிறார். இந்த காட்சி கிடைத்ததே பெரிய விஷயம் இல்லையா? அதனால அவர் ஆடினார் பாடினார் துதித்தார். என்னென்ன தனக்கு தெரியுமோ அத்தனை மந்திரங்களையும் துதிகளையும் சொல்லி போற்றி பாராடி கருணையை போற்றி நின்று அழுதார். இதுதான் மாணிக்க வாசகரை நம்ம நினைத்து பார்க்கிறோம். தன்னையும் ஆட்கொண்டு தனக்கு அருள் செய்தவனை போற்றி போற்றி அழுது அழுது பாடியதை அதே போல இங்கே நீலநக்கரும் பெருமானுடைய திருவடியை அவருடைய கருணையை நினைந்து தனக்கு காட்சி கொடுத்து அருளி செய்ததை நினைந்து அழுதார். போது போயிரில் புலர்ந்திட கோயில் இரவு நேரம் கழிந்தது. காலையிலே வேகமாக பொழுது விடிந்ததும் விடியாததுமாக வேகமாக கோயிலுக்கு சென்று அயவந்தி நாதரை அங்கனர் அந்தம் ஆதிநாயகர் அயவந்தி அமர்ந்த அங்கனர்த்தம் பாத மூலங்கள் பணிந்து அயவந்தி கோயிலுக்கு சென்று அயவந்தி நாதருடைய திருவடிகளை மீண்டும் வீழ்ந்து பணிந்து வணங்கி பூசை செய்து மாதராரையும் கொண்டு தம் மனையில் மீண்டவன். மனைவியை அங்கே ஆலயத்தில் விட்டுட்டு வந்துட்டார்ல, அந்த மனைவியை இப்பொழுது மிக்க மகிழ்ச்சியோடு பெரும் மதிப்போடும் தன்னுடைய வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வந்தாராம். இறைவனுடைய கருணையை, இறைவனுடைய அந்த அருளி செயலை இரண்டு பேருமாக நினைந்து முன்னையில் பெருகிய மகிழ்ச்சி வந்தெய்த இன்புறுத்து எல்லையில் பூசனை ஏற்றி, வழக்கம் போல அவர் ஏற்கனவே செய்து வந்த அந்த ஆண்டவன் பூசையும் அடியார்கள் பூசனையும் தொடர்ந்து இன்னும் விருப்பமோடு செய்தார்கள். பெருமானுடைய காட்சி கிடைத்திருக்கிறது, அருள் கிடைத்திருக்கிறது. அன்பு மேம்படும் அடியவர் மிக அணைவார்க்கு முன்பு போல் அவர் வேண்டுவ விருப்புடன் முடிப்பார். ஏற்கனவே அவர் செய்து வந்த தொண்டை இன்னும் சற்று அதிகமாக விருப்பமுடன் அவர் செய்தாராம். அன்னதன்மையின் அமர்ந்து நிதொழுகும் அந்நாளில் மண்ணு பூந்தராய் வருமறை பிள்ளையார் பெருமை
பன்னி வையகம் போற்றிட மற்றவர் பாதம் சென்னி வைத்துடன் சேர்வுறும் விருப்பினர் சிறந்தார். இது சாத்தமங்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இப்படி இவர் அருள் பெற்று அடியார்கள் பூசையும் ஆண்டவன் பூசையும் செய்து வருகின்ற நேரத்தில் சீர்காழியில் திருஞான சம்பந்தர் திருமுலைப்பால் உண்டு பதியங்கள் பாடுகின்றதும் அருளி செயல்கள் செய்வதையும் பற்றிய செய்திகள் எல்லா இடங்களிலும் அப்படி அங்காங்கே பரவி இவரும் அந்த செய்தியை அறிந்தார். பன்னி வையகம் போற்றிட மற்றவர் பாதம் சென்னி வைத்துடன் இவர் மனதிலே திருஞான சம்பந்தரை சென்று பார்த்து அவருடைய திருவடிகளிலே தன்னுடைய தலையை வைத்து அவரோடு அளவலாக வேண்டும், அவருக்கு அடியாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லலாம்னா, ஆண்டவன் பூசை குரு லிங்க சங்கம வழிபாடு சைவத்தில் சொல்லப்படுகிறது. 3 விதமான வழிபாடும் நம்ம செய்யணும். ஆண்டவன் வழிபாடும், அடியார்கள் வழிபாடும், குருவினுடைய வழிபாடும் செய்யணும். இப்போ ஆண்டவன் வழிபாடும் அடியவர் வழிபாடும் அவர் செய்து வருகிறார். திருவருள் கருணையினாலே அவருக்கு குரு வழிபாடு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இந்த நாயன்மாருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 3ஐயும் வழிபடுகின்ற ஒரு தன்மை கிடைச்சிருக்குது. மற்றவங்கெல்லாம் ஏதேனும் 1 அல்லது 2 தான் நின்றார்கள். இவருக்கு 3 வழிபாடும் கிடைத்தது. இப்போ குரு திருஞான சம்பந்தரை சந்திக்க வேண்டும், அவருடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே மிகுந்த விருப்பம் உண்டானது. அதனால அப்போதைய அடிகள் எப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாரோ, திருநாவுக்கரசு என்று அப்போதைய அடிகள் தன்னுடைய அனைத்து பொருள்களுக்கும் அவருடைய திருநாமத்தை இட்டு நம்ம அவருடைய வரலாற்றில் பார்த்தோம். குளங்கள், வாசகசாலை, சத்திரம், பந்தல், தண்ணீர் பந்தல் எல்லாவற்றுக்கும் நாவுக்கரசு என்று பெயரிட்டது போல இவர் ஞானசம்பந்தருடைய அந்த திருவடிகளையே நினைந்து இருந்தாராம். அப்படி திருநாவுக்கரசரை நினைந்து இருந்த அப்போதைய அடிகளுக்கு திருநாவுக்கரசர் நேரே வந்து அருளி செய்து அவர் திருமகனாரை உயிர்ப்பித்து அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் செய்தது போல இவர் ஞானசம்பந்தரை நினைந்து போற்றி பணிந்து கொண்டிருந்த பொழுது ஞானசம்பந்தர் சாத்தமங்கைக்கு வந்தருளினார். பண்பு மேம்படும் நிலைமையார் பயிலும் அப்பருவம் மண் பெருந்தம பயன்கொற மருவுணர் பதிகள் விண்பிறங்கு நீர் வேணியார் தமை தொழ அணைவார். ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு தலமாக சென்று விண்பிறங்கு நீர்னா கங்கை நதியை தன்னுடைய சடையிலே அணிந்து வைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய ஆலயங்கள் எல்லாம் கண்டு தரிசித்து பதியங்கள் பாடி வருகின்ற ஞானசம்பந்த பெருமான் சண்பை மன்னவர். சண்பை என்பது சீர்காழியுடைய 12 பெயர்களில் ஒரு பெயர். அந்த சீர்காழியை சார்ந்த மன்னராகிய ஞானசம்பந்த பெருமான் சாத்தமங்கையில் வந்து சார்ந்தார். சாத்தமங்கை என்ற அந்த தலத்திற்கு வந்து சேர்ந்தார். இவர் குருவாக வேண்டி கொண்டதற்கு ஏற்றபடி அவரும் காட்சி கொடுக்க வந்தாராம். நீடு சீர் திரு நீலகண்டர் பெரும்பானர் தோடுலாங்குழல் விரலியர் உடன் வர தொண்டர் கூடும் அப்பெரும் குழாத்தொடும் புகழியர் பெருமான் மாடு வந்த கேட்டு உளம் மகிழ் நீலனுக்கர். ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடும் அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியாரோடும் மற்றும் உள்ள தொண்டர்கள் கூட்டத்தோடும் பெரும் குழாத்தோடும் ஒரு பெரிய கூட்டம் அவரோடு சேர்ந்து சாத்தமங்கைக்கு வந்ததாம். அந்த செய்தியை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் நீலநக்கர். நகரம் முழுவதும் அவர்களை வரவேற்பதற்காக நடைக்காவனம் விரித்தார், நடைபந்தர் விரித்தார். ஆங்காங்கே தோரணங்கள் கட்டினார். ஒரு விழாவை போல எல்லா ஏற்பாடுகளையும் செய்து சென்று பிள்ளையார் எழுந்தருளி திருக்கூட்டம் ஒன்றி அங்கதிர் கொண்டு தம் கழிப்பினால் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுது எழுந்து அணைவார். ஞானசம்பந்த பெருமானை போய் அழைத்தார், எதிர்கொண்டு அழைத்தார். அழைக்கின்ற பொழுது அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்கி ஆடினார், பாடினார், அகம் குளிர்ந்தார். பொன்றயங்கு நீர் மனையிடை உடன் கொண்டு புகுந்தார். அவரையும் அவருடைய திருக்கூட்டத்தையும் அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தார். பிள்ளையார் எழுந்தருளிய பெருமைக்கு தக்க வெள்ளமாகிய அடியவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் ஆதர ஓங்கிட ஓங்கு சீராழி வள்ளலாரை தம் மனையிடை அமுது செய்வித்தார்.
பெருமான் வந்து ஞானசம்பந்த பெருமானோட வெள்ளமாம், வெள்ளம்னு சொன்னாக்க தமிழ் கனி மரபுப்படி ஒரு பெரிய தொகை, பெரிய த லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்கிற மாதிரி பெரிய எண்ணிக்கை, அதுக்கு வெள்ளம் என்பது பெயர். நம்ம சாதாரணமாக வெள்ளம்னு வச்சுக்கலாம். தண்ணீருடைய மிகுந்த பிரவாகமாகிய தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தால் அதை வெள்ளம் என்று சொல்கிறோம். அந்த மாதிரி அடியார்கள் கூட்டம் அவ்வளவு பேர் ஞானசம்பந்தரோடு வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் தன்னுடைய திருமணையிலே அவர்களுக்கு அமுது அளித்தாராம். வள்ளலாரை தம் மனையிலை அமுது செய்வித்தார். இந்த கூட்டம் ஜாஸ்தியாக வந்த உடனே இப்போ பொதுவாக எல்லாருமே அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு 10 பேருக்கு செய்யலாம், 50 பேருக்கு செய்யலாம், 100 பேருக்கு செய்யலாம். பல 100 பேர்கள் வந்தால் ஒரு தொய்வு ஏற்படும். என்னப்பா இவ்வளவு பேர் வராங்களே, எப்படி சாப்பாடு போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனச்சோர்வு ஒரு பொதுவாக ஏற்படுவது இயல்பு. ஆனால் இவருக்கு வந்து நீலநக்கருக்கு அடியார்கள் அதிகமாக வர வர இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சான். இன்னும் அதிகமாக எல்லாருக்கும் போடணும்னு நினச்சான். உள்ளம் ஆதரவு ஓங்கிட என்று வெள்ளமாக அடியார்கள் வருகிறார்கள். கூட்டமாக ஞானசம்பந்தரோடு வருகிறார்கள். கூட்டம் அதிகமாக வர வர இவருக்கு இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு. இவ்வளவு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறோம் என்ற அந்த சந்தோஷம் பெருகியதான். அமுது செய்தபின் பகலவன் மேல்கடல் அணையும். அநேகமாக ஒரு காலை நேரத்தில் முற்பகலிலே ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்து மதிய நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் அவர் அன்னம்பாளிப்பு செய்திருக்க வேண்டும். எல்லோரும் மதிய உணவை அங்கு அமுதம் உண்டார்கள். அமுது செய்வித்தார், எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்தார். சாப்பிட்ட பிறகு அன்றைக்கு பொழுது சாய்ந்தது. பொழுது சாய்ந்து இரவு வந்தது. எல்லோரும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும். குமுதவாவீர் குளிர்மதி கதிரனை போதில் இமயமங்கை தன் திருமுலை அமுதுண்டார், இரவும் தமது சீர்மனை தங்கிட வேண்டுவ சமைத்தார். ஞானசம்பந்தர் தங்குவதற்கும் அடியார்கள் தங்குவதற்கும் அவருடைய அந்த வீட்டிலும் பக்கத்து இடங்களிலும் தேவையானவற்றை திருநீலநக்கர் ஏற்பாடு செய்தாராம். சீலமை திரு தெண்டரோடு அமுது செய்தருளி ஞானம் மிக்கிட நாயகியுடன் நம்பர் நன்னும் காலம் முற்பெற அழுதவர் அழைத்திட கடிது நீலநக்கனார் அடி பணிந்து முன்னின்றார். இப்படி எல்லாம் ஏற்பாடுகள்லாம் அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் யார் எங்கே தங்கலாம், எங்கே உங்கள் ஏற்பாடு செய்யலாம் என்றெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஞானம் மிக்கிட நாயகுடன் நம்பர் நன்னும் காலம் முற்பெற அழுதவர். ஞானசம்பந்தரை பற்றி எவ்வளவு பெரிய ஒரு அடை, அவருக்கு எவ்வளோ ஒரு பெருமை சொல்லுகிறார் பாருங்க சேக்கிழார். ஞானம் மிக்கிட நாயகியுடன் நம்பர் நன்னும் காலம் முற்பெற அழுதவர். பெருமானையும் பெருமாட்டியையும் பார்ப்பதற்காக அழுதாராம். அந்த அழுகையினாலே உலகம் ஓய்வு பெற்றது. ஞானசம்பந்தரை பற்றி சொல்கின்ற போது வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத என்று தான் சேக்கிழார் ஞானசம்பந்தருடைய புராணத்தையே தொடங்குகிறார். முதல் பாடலை பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத என்று தான் தொடங்குவார். அதுதான் இங்கேயும் சொல்லுகிறார். காலம் முற்பெற அழுதவர், இந்த உலகமெல்லாம் ஓய்வு பெறுவதற்காக அழுதவர் இப்போ என்ன செய்தார், திருநீலநக்கரை கூப்பிட்டாராம். திருநீலநக்கர் அங்கே எல்லாரும் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகிற போது இவர் அழைத்தாராம். நின்ற அன்பரை நீலநக்கனார் வந்தடி பணிந்தார். அவரும் உடனே வேகமாக வந்து குருவுக்கு முன்னாடி கை கட்டி வாய் பொத்தி நின்றார். இதெல்லாம் வந்து பெரியவங்க முன்னாடி அந்த மரியாதை. இந்த வழக்காறுகள் எல்லாம் தற்பொழுது ஒழிந்து போயிட்டு. இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் பண்ணுறது. முன்னாடியில் ஒரு பெரியவர்கள் அழைத்தால் அவர்கள் முன்னே போய் கிட்டக்க போய் ரொம்ப கிட்டக்கவும் போகக்கூடாது, ரொம்ப எட்டியும் நிற்கக்கூடாது. ஓரளவு அவர்கள் பேசுவது காதிலே விழுகின்ற போது ஓரளவு அருகே இருந்து கை கட்டி வாய் பொத்தி தங்களுடைய வாய் எச்சில் அவர்கள் மேலே பட்டு விடாமல் தன் வாயை மூடிக்கொண்டு கை கொட்டி நின்று கேட்கணும். இது வந்து பழைய சம்பிரதாயங்களான முறைகள். பெரியோரிடத்துல அப்படித்தான் நடந்துக்கணும். அந்த மாதிரி நீலநக்கர் நின்றாராம். வந்து அடி பணிந்து முன் நின்றார். நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானருக்கு இன்று தங்கவோர் இடம் கொடுத்து அருளிவீர் என்ன. திருஞான சம்பந்தர் அவரை கூப்பிட்டு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கொடுங்கள் என்று சொன்னாராம். இடங்கொடுத்தருளீர் என்ன நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவர்க்கு இடங்கொடுத்தார்
கொடுத்தனர் திருமறையூர். திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவங்க தங்குவதற்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கள் என்று ஞானசம்பந்தர் திருநீலநக்கரிடத்தில் சொன்னார். திருநீலநக்கர் அவர்கள் 2 பேரையும் அழைத்து கொண்டு போய் சென்று மற்றவருக்கு நடுமனை வேதியின் பாங்கர், அவர் முத்தி வளர்க்கின்ற அந்த அறையிலே சென்று அந்த முத்தி யாக குண்டங்களுக்கு நடுவிலே அவர்கள் ஒரு ஓரமாக படுக்குமாறு செய்தாராம். நம்ம முன்னாடி இந்த ஒரு வரலாறு தொடங்குவதற்கு முன் பாடல்லையே, முதல் பாடல்லையே அவர் சேக்கிழார் பெருமான் சாத்தமங்கையினுடைய இதை சொல்லுகின்ற பொழுது, ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில் ஏய்ந்த 3 தீ வளர்த்துளார் இருபிறப்பாளர் என்று காட்டுவார். அந்த 3 தீ வளர்ப்பது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அப்பவே சொன்னேன், பின்னாடி நம்ம அதை பார்க்கலாம்னு. இந்த முத்தி என்பது தட்சிணாக்கனி, கார்கபத்தியம், ஆகவனீயம் அப்படின்னு இந்த 3 தீக்கும் 3 பெயர்கள் உண்டு. இது அந்தணர்களுடைய இல்லங்களிலே ஒரு தனி அறையாக ஒதுக்கி வைத்திருப்பாங்க. இப்போ நம்ம சாமி ரூம்னு சொல்லுவாங்க, அல்லது சாமி பூசை மாடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அறை, தனி அறையாக இந்த 3 தீயும் வளர்க்கக்கூடிய இடம் இருக்கும். அந்த அறையில் கார்கபத்தியம் என்று சொல்லக்கூடியது சாதாரணமாக இல்லறத்திற்கு அன்னன்றைக்கு தினந்தோறும் சமையல் செய்வதற்கும் மற்றவைகளுக்கும் உள்ள நெருப்பு அதில் ஏற்றப்படும். அந்த அறையினுடைய மேற்கு பகுதியில் வட்ட வடிவமாக இருக்கும். அந்த குண்டம், யாக குண்டம் வட்ட வடிவமாக இருக்கும். அது அந்த வேதி அறையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கும். தட்சிணாக்னியம் என்பது அந்த அறையினுடைய தெற்கு புறத்தில் அரைச்சந்திரன் வடிவத்தில் இருக்கும். அதில் முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்களுக்கு வழிபாடு செய்வதும், தீய சக்திகளை அழிப்பதற்கான சிறப்பான சில வழிபாடுகளை செய்வதற்கும் அந்த தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாகினியை பயன்படுத்துவார்கள். மற்றொன்று வடகிழக்கிலே ஆகவனீயம் என்று சொல்லக்கூடிய நாற்கோணமாக, அதாவது சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு குண்டலம். அதில் தேவர்களை வணங்குவதற்கான பூசைகள், அந்த யாகங்கள் எல்லாம் செய்யும். இப்போ 3 வடகிழக்கில் இருக்கக்கூடியது ஆகவனீயம், அது சதுர வடிவமாக இருக்கும், தேவர்களை வணங்குவதற்கு செய்யக்கூடியது. தெற்கு புறத்திலே இருக்கக்கூடிய அரைச்சந்திரன் வடிவில் இருக்கக்கூடிய தட்சிணாகினி என்பது இது பித்ருக்களை, முன்னோர்களை வணங்குவதற்கானது. மேற்கு புறத்திலே வட்ட வடிவமாக இருக்கக்கூடியது கார்கபத்தியம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு தேவையான நெருப்பு தேவைப்படுகின்ற பொழுது அதிலிருந்து எடுக்கக்கூடியது. அப்போ அந்த கார்கபத்தியம் எங்கிருந்து வருகிறது என்பதற்கு ஒரு சுவையான இன்றைக்கு நடைமுறையில் அது இல்லை. இந்த அக்னியை, யாக வேதியை, அந்த மாதிரி ஒரு தனி ரூம், அந்த ரூமுக்குள்ள அந்த வேள்வி செய்கின்ற, பூசை செய்கின்ற நேரத்தை தவிர அந்த வீட்டில் இருப்பவர்கள் கூட யாரும் உள்ளே செல்ல மாட்டார்கள். அவ்வளவு ஒரு ரொம்ப சுத்தமாக ஒழுங்காக அங்கே பராமரிக்கப்படும். அந்த பூசை செய்கின்ற நேரத்தை தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய மாட்டார்கள். அசுத்தமான காலங்களில் அல்லது தீண்டல்கள் ஏற்பட்ட காலங்களில் அந்த ரூமு பக்கம் போக மாட்டாங்க, ரூமை சாத்தி வச்சுருவாங்க. அவ்வளவு உயர்ந்தமானது, பவித்திரமானது, அப்படித்தான் அதை சொல்லணும். அந்த யாக வேள்வி, அந்த 3 குண்டங்களும் அந்த குடும்பங்கள் அந்த ஹோமங்களை செய்து அந்த அக்னியை வளர்ப்பதனாலே அவர்களுக்கு அக்னி ஓத்திரிகள் என்பது பெயர். இது பழைய காலத்தில் ஒவ்வொரு அந்தணர்கள் வீட்டிலும், வேதம் ஓதுகின்ற ஒவ்வொரு அந்தணர் வீட்டிலும் இந்த வேதியை இருந்தது. வேதி அந்த ரூமான இருந்தது. இந்த 3 வேள்விகளையும் வளர்த்தார்கள். முத்தியாளர் நான்மறையோர் 3000 என்று கண்டராதித்த தேவர் திருவிசைப்பார சொல்லுவார். தில்லையிலே வாழ்கின்ற 3000 அந்தணர்களும் இந்த 3 தீயையும் தினமும் வளர்க்கக்கூடியவர்கள் என்று அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த வேதி, இதில் என்ன சிறப்புன்னா, அந்த கார்கபத்தியம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கான தேவையான நெருப்பு எடுக்கப்படுகின்ற அந்த தீ எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்முடைய திருமணங்களில் வேள்வி செய்கிறார்கள், ஹோமம் வளர்த்து
பூசை செய்து அதுக்கப்புறம் தான் திருமங்கல்ய தாரணம்னு சொல்லக்கூடிய தாலி கட்டுதல் மற்ற இதர சடங்குகள்லாம் செய்கிறோம். இந்த மாதிரி அந்தணர்கள் திருமணம் செய்கின்ற பொழுது அவன் பிரம்மச்சாரியாக இருக்கின்ற பொழுது ஒரு வகையான அக்னியை செய்யணும். அதற்கு சமிதா தானம் என்பது பேர். அப்பவும் அக்னியை வழிபடணும், பிரம்மச்சாரியாக இருக்கணும். திருமணம் முடிந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவனுக்கு பூசை செய்யணும். அந்த அக்னியை வழிபடுவதற்கான ஒரு செயல் தொடங்கும், அன்னியிலேருந்து தொடங்கும். அந்த கல்யாணத்திலிருந்து, கல்யாணம் செய்கின்ற அந்த ஹோமத்திலிருந்து அவனுடைய தொடங்கும். அப்படி தொடங்குகின்ற அந்த அக்னியை அந்த திருமண வேள்வியிலிருந்து எடுப்பார்கள். ஒரு பானையிலே உமியை சேர்த்து அந்த திருமணம் செய்கின்ற பொழுது அந்த செய்யப்பட்ட ஹோமங்களிலிருந்து எடுத்து அந்த பானையில் வைத்து அந்த திருமணமான அந்த பெண் கணவன் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த பானையை அந்த நெருப்புடன் சேர்த்து பானையை கொண்டு வந்து கணவன் வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த கார்கபத்தியம் என்ற அந்த ஹோம குண்டத்திலே அந்த நெருப்பை இடுவாள். அன்று முதல் அந்த நெருப்பு அணையாமல் பார்த்து கொள்கின்ற பொறுப்பு அந்த பெண்ணுக்கு, அந்த இல்லத்தின் தலைவிக்கு உண்டு. அதனால தான் முன்னாடி முதல்ல சொல்லுகின்ற பொழுது சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் 3 தீயை வளர்ப்பதுடன் 4வது தீயாக தங்களுடைய கற்பையும் வளர்ப்பார்கள் என்று சேக்கிழார் சொன்னார். அந்த 3 தீயையும் வளர்க்கின்ற பொறுப்பு, அது அணையாமல் பாதுகாக்கின்ற பொறுப்பு அந்த பெண்ணுக்குரிய, அந்த இல்லத்தினுடைய தலைவிக்கு உள்ளது. அதனால அந்த நெருப்பில் இருந்து தான் வீட்டிற்கு அன்றன்றைக்கு சமையலுக்கு அடுப்புக்கு நெருப்பு எடுக்கின்ற பொழுது கூட அந்த கார்கபத்தியம் என்ற குண்டத்திலிருந்து நெருப்பை எடுத்து தான் சமையலுக்கு செய்வார்கள். இந்த கார்கபத்தியம் என்ற குண்டம் எப்போதும் எரிந்து கொள்ளும். மற்ற தட்சிணாகனியம் ஆகவனியம் என்பது கூட, தட்சிணாயனம்ங்கிறது எப்பொழுது முன்னோர்களுக்கு செய்கிறோமோ அப்போதான். அப்பவும் கார்கபத்தியத்தில் இருக்கக்கூடிய குண்டத்திலிருந்து நெருப்பை எடுத்து தான் மற்ற 2 குண்டங்களில் அவர்கள் வேள்வி செய்கின்ற பொழுதும் அந்த நெருப்பை தான் பயன்படுத்துவார்கள். அப்போ அந்த கார்கபத்தியம் என்ற நெருப்பு அவ்வளவு முக்கியமானது. இன்னொரு சிறப்பு, இந்த கணவன் மனைவி இவர்கள் 2 பேரில் யாரேனும் ஒருவர் இறந்து போனால் முதலில் யார் இறக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த கார்கபத்தியம் என்ற குண்டத்திலிருந்து நெருப்பை எடுத்து கொண்டு போய் தான் இடுகாட்டிலே அவர்கள் உடலை எரிப்பார்கள். மனைவி இறந்து போனாலோ அல்லது கணவன் இறந்து போனால் யார் முதலிலே இறக்கிறார்களோ அவர்களுடைய உடலுக்கு வைக்கப்படுகின்ற நெருப்பு என்பது அந்த கார்கபத்தியம் என்ற குண்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட நெருப்பு தான். அப்புறம் அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அதற்கு பிறகு வேள்வி செய்கின்ற அதிகாரம் இல்லை. கணவனும் மனைவியுமாக இருந்து தான் வேள்வி செய்யணும், பூசைகள் செய்யணும். 2 பேரும் இருந்து தான் எந்த ஒரு தெய்வ காரியங்களையும் முன்னோர் காரியங்களையும் செய்யணுங்கிறது விதி. அதை குறிப்பாக அந்த கார்கபத்தியம் என்ற வேள்வியை செய்கின்ற போது மனைவி அருகிருக்க கணவன் செய்யணும். இப்போது இறந்து போய்விட்டார், யார் முதலில் இறக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கார்கபத்தியத்தினுடைய நெருப்பை கொண்டு சிதையிலே மூட்டி எரிப்பார்கள். அத்தோடு அந்த வேள்வி சடங்கு அவர்களுக்கு முடிந்து விடும் என்பது சம்பிரதாயம். இங்கே அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த வேள்வி குண்டங்கள் இருக்கக்கூடிய அறையிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மதங்க சூளாமணியையும் சென்று படுப்பதற்கு திருநீலநக்கர் அவர்களை அழைத்து சென்றாராம். இங்கே நீங்கள் இன்னொரு செய்தியையும் பார்க்கணும். இந்த சம்பவம் நடைபெறுகின்ற காலத்தில் இந்த சாதி முரண்பாடுகள், பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இந்த வீட்டிற்கு கோயிலிலே கூட உள்ளே நுழைய முடியாமல் வெளியே நின்று பாட வேண்டிய ஒரு அமைப்பில், அந்தணர்கள் போன்றவர்களுடைய வீடுகளுக்கு உள்ளே செல்லுகின்றதற்கு வாய்ப்பு இல்லாமல் வெளியிலே நிற்கக்கூடிய ஒரு மரபில் ஒரு சாதியை சார்ந்தவர். அவருடைய மனைவியார் பாணியாரும் அப்படிப்பட்ட அதனால் அவர்களை தன்னுடைய வீட்டிற்குள்ளே அழைத்து அவர்களுக்கு அமுது கொடுத்தார் என்பதே பெரிய விஷயம். நீலநக்கர் வைதீக அந்தனர், வேதம் ஓதுகின்ற வைதீக அந்தனர். திருநீலநக்கர் சாதியால் தாழ்த்தப்பட்டவர். ஆனால் அவரை உள்ளே அழைத்து அமுது கொடுத்தது மட்டுமல்ல, அவர் தங்குவதற்கு பவித்திரமான அந்தணர்களே, வேறு அந்தணர்கள் யாரும் கூட உள்ளே போய் அந்த அறைக்குள்ளே செல்ல முடியாது. அப்படி பவித்திரமாக வைத்திருக்கக்கூடிய அந்த யாக வேதிய அறைக்குள்ள இவர்கள் 2 பேரும் போய் படுப்பதற்கு தங்குவதற்கு திருநீலநக்கர் அவர்களுக்கு அனுமதி அளித்தார் என்பது ஒரு அற்புதமான வரலாற்றில் புரட்சிங்கிறாங்க. இதுதான் புரட்சி. அப்படிப்பட்ட உயர்நிலையில் அவர்
அங்கே கொண்டு போய் அவர்களை தங்க வைத்தாராம். ஆங்கு வேதியில் அறாத செந்தி வளம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றியே ஒளிர தாங்கு நூலவர் மகிழ்வுற சகோடையாள் தடைவர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார். திருநீலகண்டர் கொண்டே அவங்கள அங்கே விட்டார். சகோடையாள் தலைவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர்கள் வாசித்த அந்த யாழுக்கு சகோட யாழ்வது. யாழ் என்பது ஒரு இசைக்கருவி, நரம்புகளினாலே ஆனது. 4 வகையான யாழ்கள் இருப்பதாக தமிழில் சொல்லுவார்கள். மகரையால், சகோடையால், செங்கோட்டு யாழ், பேரியாழ் என்று 4 வகையான யாழ். யாழ் என்பது இன்றைக்கு நம்ம வயலின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கலாம். ஆனால் இந்த சகோட யாழ் என்பது 14 தந்திகளை 14 நரம்புகளை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் யாழ் நூல் என்று இலங்கையில் விபுலானந்தர் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் விளக்கமாக ஒவ்வொரு யாழை பற்றியும் அதனுடைய அமைப்பு முறை பற்றியும் வாசிப்பவர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட சகோட யாழை வைத்து வாசிக்கக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணம் அவருடைய மனைவியாரும் அந்த யாக வேதிகையின் பக்கத்திலே படுத்தார்களாம். அவர்கள் அங்கு சென்று அமர்ந்த உடனே ஆங்கு வேதியில் அறாத செந்தி வளம் சுழிவுற்று, அந்த காரகபத்தியம் என்ற அந்த குண்டத்தில் நெருப்பு எப்போதும் இருந்து கொண்டு தானே இருக்கும். அந்த செந்தி என்ன செய்துதான் ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றியே ஒளிர, அந்த நெருப்பு ஆனது மிக வேகமாக உயர்ந்து எழுந்ததாம். ஒரு நன்னிமித்தம் அப்படின்னு சொன்னால் 3 வகையான நன்னிமித்தம். ஒரு செயல் நடைபெறுகின்ற போது, ஒரு யாகங்கள் நடைபெறுகிறது, ஒரு பூசைகள் நடைபெறுகிறது, கும்பாபிஷேகம் முதலான பெருஞ்செயல் நடக்கின்ற போது அது நல்ல முறையில் நடைபெற்றது, இறை அருள் இருக்கிறது என்பதற்கு 3 நிமித்தங்கள் சொல்லுவார்கள். ஒன்று அந்த யாக வேதிகை, அந்த நெருப்பானது ஓங்கி எழுந்து வளமாக சுழிக்கணும். வளம் சுழித்தல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த தீ வளம் சுழித்தல், அந்த பூசைகள் முறையாகவும் சிறப்பாகவும் நடைபெறுகிறது என்பதற்கு அது ஒரு நன்னிமித்தம். அதே மாதிரி வானத்திலிருந்து இந்த பார்க்கலாம், கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த ட்ரிஸ்லிங், அதாவது மழையாக இருக்காது, ஒரு சும்மா அப்படியே லேசாக தூறல் மாதிரி மேலே படுகின்ற மாதிரி அந்த மலை தூறல் விழுந்தால் தேவர்கள் மலர் மாறி பொழிகிறார்கள் என்று அது ஒரு நன்னிமித்தம். அதே மாதிரி கருடன் வளம் வருதல், ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறுகிற பெரிய யாகங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் கருடன் ஆகாயத்திலே வளமாக வட்டமடித்தால் அது நன்னிமித்தம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 நிமித்தங்கள் நன்னிமித்தங்களா என்று சொல்லப்படும். இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவியாரும் சென்று அமர்ந்தவுடன் அந்த யாக வேலியில் இருந்த தீயானது வளம் சுழித்து எழுந்ததாம். இந்த அறாத செந்தி ஒரு படித்தன்றியனா தீ எப்படி எரியும்னாக்கா மேல் நோக்கி எரியும். அது சுடர் விட்டு மேல் நோக்கி எரியணும், பறந்து எரியணும். அந்த பகுதி, அந்த இடம் முழுவதும் பறந்து எரியணும், சுரித்து எழுதணும், வேகமாக எரியணும். அப்படியே ஒரு ஸ்பீடாக அந்த கீழேருந்து கிளம்பி மேகமாக மேலே எழும்பி வளமாக சுழித்து எரியணும். இந்த மாதிரி எல்லாம் அந்த தீ எரிந்ததான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெற்று திருநீலநக்கருடைய அந்த உள்ளத்தையும் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய பெருமையையும் காட்டும் விதமாக தீ சுழன்று எழுந்தது என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். காலையிலே எல்லோரும் எழுந்தார்கள். திருநீலநக்கருக்கிடத்திலே ஞானசம்பந்த பெருமான் அவரையும் அழைத்து கொண்டு மீண்டும் அயவந்தி கோயிலுக்கு சென்று பெருமானை பதிகங்கள் பாடினார். அந்த பதிகத்திலே திருநீலநக்க நாயனாரை புனைந்து அவருடைய பெயரை இட்டு அவரையும் வாழ்த்தி பாடினார். பிறகு அங்கிருந்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய மற்ற அடியார்களுடன் வேறு தலங்களுக்கு சென்றார். எதிர்தொழும் பதிகளில் எழுந்தருளினார் என்றும் புதிய செந்தமிழ் பழமறை மொழிந்த பூசரனார். அவர் போன பிறகு இப்போ திருநீலக்கரும் அவருடைய மனைவியாரை இன்னும் அதிகமான அன்புடன் தங்களுடைய தொண்டுகளை அடியார் பூசையையும் ஆண்டவன் பூசையும் செய்து வந்தார்கள். மேவு நாளில் வேதியர் முன்பு போல் விரும்பும் தாவில் பூசனை முதற் செய்கை தலை சிறப்ப சேவின் மேலவர் மைந்தராம் திருமறை சிறுவர் பூவடி தலம் பொருந்திய உணர்வோடும் பயின்றார். எப்போது பார்த்தாலும் திருஞான சம்பந்தருடைய அந்த திருவடிகளையே நினைந்து கொண்டு, குருவடியை நினைந்து தன்னுடைய தொண்டுகளை
அவர் விடாமல் செய்து வந்தார். அவ்வப்பொழுது திருஞான சம்பந்தர் எங்கு தங்கி இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து கொண்டு அந்தந்த தலங்களுக்கு சென்று சிறிது நாட்கள் அவரோடு இருந்து மீண்டும் சாத்தமங்கையிலே அவர் தங்கியிருந்து இந்த பூஜையை செய்து வருகின்ற பொழுது, இப்படி பல ஆண்டுகள் சென்ற பிறகு திருஞான சம்பந்தருடைய திருமணம் நடைபெறுகின்ற செய்தி ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய நல்லூர் பெருமணம் என்ற தலத்திலே ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் நடைபெற இருக்கின்ற செய்தியை அறிந்தார். மனைவியாருடனும் யாக வேதியுடனும் அந்த திருமணத்திற்கு சென்றார். இவர் வைதிக அந்தனர் என்பதனாலே ஞானசம்பந்தருடைய திருமணத்தை நடத்துகின்ற அந்தணர்களிலே இவரும் ஒருவராக இருந்து அந்த திருமணச் சடங்குகளை எல்லாம் அவர் செய்து அந்த பெருமானுடைய திருவருளினாலே அங்கு தோன்றிய சோதியிலே இவரும் அவருடைய மனைவியாரும் உட்கலந்தார்கள். பெருமானுடைய திருப்படி நிழலை ஞானசம்பந்தர் என்ற குருவின் மூலமாக அவர் அடைந்தார் என்பதையும், அவருடைய வாழ்வு இவ்வளவு சிறப்பு பெற்றது என்பதையும் சேக்கிழார் பெருமான் இங்கே பதிவு செய்து, தொடர்ந்து அடுத்த அடியாராகிய நமிநந்தி அடிகள் என்பவரை பற்றி அடுத்து பேசலாம் என்பதை சொல்லி அதை நிறைவு செய்கிறார் என்று சொல்லி, இந்த அளவில் நீலநக்கருடைய வரலாற்றை நாம் நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.